நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். தன் குடியை உயரச் செய்பவனுக்கு தெய்வம் மடியை உதறிக்கொண்டு உதவி செய்யுமாம். இதில் இது சொல்லும்போதே எனக்கு அண்ணன் சொன்ன ஒரு நிகழ்வு தாங்க ஞாபகம் வந்தது. அண்ணன் வேலூருக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எரும மாடு அண்ணன் கார் மீது மோதியது. அதில் ஃபுல் பேனட் எல்லாமே ஃபுல் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஆனால் அண்ணனுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படலை. இதுதாங்க தர்மம் தலை காக்கும். இது ஒரு பெரிய சான்றுங்க. இதுக்கு மேலே என்னங்க சான்று? யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சகமாக வளரும். ஒருவர் கொடை மட்டும் செய்து கொண்டிருந்தால் செல்வம் எப்படி வளரும்? குறைந்து கொண்டு தான் இருக்கும். தொழிலோடு சேர்ந்து கொடை செய்தால்தான் அந்த செல்வம் வளரும். ஆகவே இறைவனே தொழிலை மேம்படுத்தித்தான் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாக வளரும் என்று கூறியிருக்கிறார். இது இறைவனுடைய பங்கு. நமது நடைமுறையிலேயே ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இளையராஜா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய அளவில் கொடைத்திறன் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இன்றும் மேலோங்கி விளங்குவதற்கு காரணம் அவருடைய தொழில் திறமை, அவருடைய இசை திறமை. அது மாதிரி இப்போ நீங்கள் அபிராமி தேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நம்ம சென்னையில் அதிகமாக மால் வந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம அண்ணன் தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே தேட்டரை மாலில் கொண்டாந்தவர் அண்ணன் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் பேர் அபிராமி தேட்டர் ஸ்டாப்பிங் தான். நீங்கள் இத்தனை கோடி கொடுத்த கொடைவல்லுடைய ஸ்டாப் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. தொழிலை வச்சு தான் ஸ்டாப்பிங் பேரே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங் பேரே அபிராமி தேட்டர் ஸ்டாப் தான். அண்ணனுடைய தொழில் திறமை என்பது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. அவங்க மாணவனாக இருந்த காலத்திலேயே வந்திருக்கு. அவங்க ஸ்கூலில் படிக்கிற போது அலையன்ஸ் பப்ளிகேஷன் அதில் போய் அந்த புக்ஸுக்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிச்ச பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்கூலில் படிக்கிற போதே கையடக்க புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது விலை அன்றைக்கி 10 பைசா. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சிங்காரம் செட்டியாருங்கிறவங்க பூலாங்குறிச்சியில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அவங்க அண்ணனை பார்த்தாங்க. இந்த மாதிரி நான் தேர்தலில் நிற்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன். அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பூலாங்குறிச்சியில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிங்காரம் செட்டியார் நிற்கிறார், எல்லோரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாரும் ஓட்டு போட்டார்கள். ஒரு செட்டியாரான சிங்காரம் செட்டியார் அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். அப்புறம் உங்களுக்குலாம் தெரியும், இன்றைக்கி கல்விங்கிறது கடைச்சரக்காகிருச்சு, மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய தொழில். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவலிங்கையா 36 ஏக்கரில் ஒரு கல்லூரியை கட்டி அரசுக்கு அப்படியே தானமாக கொடுத்துட்டாங்க. அது அரசு கல்லூரி தான். அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்கு நம்ம எதுவும் செய்யணுங்கிறதுல அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அண்ணன் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் அந்த கல்லூரிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த பிரின்ஸ்பால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கள் காலேஜில் லெக்சரர் பற்றாக்குறையாக இருக்குது, டைரக்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு நாங்கள் நிறைய லெட்டர்லாம் போட்டோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. உடனே அண்ணன் கேட்டாங்க, எத்தனை பேர் வேணும், எத்தனை லெக்சரர்ஸ் வேணும்? 5 பேர். எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா. அப்படின்னா மாதம் 1 லட்சம். ஆமாம், ரைட், 5 பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கங்க, மாதம் 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். பண்டிகை நாள் அன்னைக்கு பலகாரம் சாப்பிடாம கூட இருந்திருப்போம், ஆனால் பட்டிமன்றம் பார்க்காம நம்ம இருந்ததே இல்லை. அதனால இப்போ இங்கே பட்டிமன்ற நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, எல்லாரும் கேட்டு மகிழுங்க. பட்டிமன்ற டாபிக் சேவை செம்மல் கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் காரணம் தொழில் திறனா கொடையறமா. நடுவர் சேவை செம்மல் திருமதி நல்லமையாச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தொழில் திறனே என்ற பகுதியில் பேச விரும்புவர் திரு எஸ் அண்ணாமலை, திரு ராம அருணாச்சலம் அவர்கள் மேடைக்கு வரவும். கொடை அறமே என்று பேச இருப்பவர்கள் திரு எம் முத்துவைரவன், திருமதி நாகமை சீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வரவும்.
இந்த மாதிரி ஒரு அழகான திருவிழா மாதிரியே இருக்குது. திருவிழாவான பொன்விழா பவழ விழாவை நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள், பூலாங்குறிச்சி சங்கத்தின் ஐ திங்க் சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்கம் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் இசி உறுப்பினர்களும் இங்கு வந்திருக்கும் அத்தனை அன்பு மக்களுக்கும் என் தளந்தார்ந்த அன்பான வணக்கங்கள். இப்படி ஒரு இக்கெட்டில் எனக்கு திருவிழாவில் இது விழாவில் உங்களுக்கு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு என்னை கொண்டாந்து மாட்டிடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எல்லோரும் பார்த்தா ஆளுக்கு 2 பக்கம் 5 பக்கம் வச்சுருக்காங்க. அதுவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் கவிஞர்கள். நான் ஒரு சாதாரண பிறவி தான். ஓகே, அதனால் இந்த பட்டிமன்றம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஜோராக ஆக்குவோம். ஓகேயா? இப்போ பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உற்சாகத்தை கொடுக்கணும். அப்பப்போ ஆரவாரம் பண்ணி கை தட்டி அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. படுத்துவீங்களா? வெரி குட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸு ஏதாவது நீங்கள் எதுவும் கேட்கணும், அதோட பாயிண்ட்ஸ் சொல்லணுன்னா குறித்து வச்சுக்கோங்க. இவங்க 4 பேர் பேசினதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம். வாயை கொடுத்தானா 1 minute 2 minutesக்கு மேலே பேச வேண்டாம். ஏன்னா நேரத்தை கருதி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பட்டிமன்றம் சீரியஸாக இருக்க போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். தோ த டாபிக் இஸ், அதுவும் இந்த அநியாயமாக எங்களை கூப்பிட்டு பலிகாடு ஆக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட்டிமன்றத்துக்கு டாப்பிக்கும் நாங்கள் தான் போல இருக்கு. விழா எடுக்கிறேன்னு சொல்லி அவர் பண்ண தர்மமா திறமையா அப்படின்லாம் சொல்லி பேச போகிறீங்க. சரி, நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பண்ண சாதனைகள் நமக்கு தெரியட்டும். நாமளும் அதில் நிறைய இன்னும் செய்யணுன்னா நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்ஸில் கேட்டு எங்களையும் நாங்கள் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ரியல் ஃபென்டாஸ்டிக் டாபிக். தேங்க்யூ ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கேன்னு நம்புகிறேன். அதனால் தேங்க்யூ ஸோ மச். விழாவின் நாயகர், பவள விழா கண்ட பகுத்தறிவு செம்மல், செட்டிநாட்டு சேகுவாரா அண்ணன் கலைமாமணி திரு ராமநாதன் அவர்கள் உள்ளிட்ட அவையோருக்கு என் முதல் வணக்கம். நடுவருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம அண்ணனோட நிலைத்த புகழ். நல்லா கவனிங்க, புகழ் இல்லை, நிலைத்த புகழுக்கு என்ன காரணம். நம்ம அண்ணன் செய்கிற கொடையாரம் ஒரு சில மறந்து போக சான்ஸ் இருக்குது. ஆனால் தொழில்திறன் என்றைக்குமே அதுதான் முதல்ல ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட யார்கிட்ட போய்ட்டு அண்ணனோட பேரை முதல்ல சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு முதல்ல கேளுங்க. கேட்டோன்னே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மால், தியேட்டர், இப்போ ரீசெண்டாக எங்கள் சர்க்கிளுக்குன்னா அபிராமி பேப்பர்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் முதல்ல ஞாபகம் வரும். பின்ன 2வது என்ன ஞாபகம்னு கேட்டிங்கன்னா, அண்ணனோட கொடைவள்ளல், அறல் திறம் அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அண்ணனோட தொழில் திறன் பற்றி சொல்லணுன்னா இன்னும் ஒரு நாள் போகாது. இந்த பாலையா பாடின மாதிரி ஒரு நாள் போதுமான்னு பாடுற அளவுக்கு நிறைய இருக்குது. ஒரு சுருக்கமாக 2-3 லைனில் சொல்லிடுறேன். நம்ம அபிராமியோட மால் பார்த்திங்கன்னா, அபிராமி மால் நம்ம சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மால் அதுதான். அந்த மால் நிறைய புதுமைகள் பண்ணாங்க. ஆன்லைன் டிக்கெட்டிங், பிக்கப் அண்ட் ட்ராப், அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணாங்க. அது எல்லாமே அண்ணன் தான் முன்னோடி அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிவாஜின்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் நடித்த படம். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிட்டியில் ஒரு 3-4 தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும். டிக்கெட்டை கிடைக்காம ஒரு அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு புக்கிங் ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காம போயிடுவாங்க. அந்த டைம் தான் திருட்டு விசிட்டி நிறைய ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அண்ணனோட தொழில் திறமை அங்கே தான் நம்ம பார்க்கணும். ஒரே டைம் சிட்டியில் ஒரு 25 தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் பார்க்க யாராவது வந்தாங்கன்னா பார்க்காம திரும்பி போகக்கூடாது, அந்த மாதிரி ஐடியா பண்ணி அதுலேருந்து இன்றைக்கி ஜாஸ்தி தேட்டர் ரிலீஸ் ஆகிறது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது நம்ம அண்ணன் தான். நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஓடிடியில் வினோதய சித்தம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் நிறைய அவார்டு வாங்கி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிச்சு அந்த படம். அதுவும் அதில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணாங்க. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் மாதிரி, மாம்பழம் வேணுங்க மாம்பழம் கொடுப்பாங்க, மாங்கனி வேணுங்கிறவங்க மாங்காய் வேணுங்க மாங்காய், மாவடு வேணுங்க மாவடு, மா இலை, அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன தேவையோ தேவையானவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் பேஸ் அடிநாதம் எது? அண்ணனோட தொழில் திறங்கிற வேறு தான். அது நல்லா இருக்கிறனால தான் அண்ணனால் இது எல்லாமே நல்லபடியாக செய்ய முடியுது. நிறைவான இப்படி சொல்லி கொடுப்பது கொடையாரம் அண்ணனின் குணம். அண்ணன் என்றும் புகழுக்காக கொடுப்பதில்லை எதை. அவங்களோட நிலைத்த புகழுக்கு காரணம் அண்ணனோட தொழில் திறனே என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப ரத்தின சுருக்கமாக முடிச்சிட்டாரு. ஓ ஓகே. எனிவே அழகாக வந்து அவங்க பண்ண தொழிலெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்களா இல்லை இன்னும் திறமையாக பேச போகிறாங்களான்னு நம்ம மாலா ஸ்ரீனிவாசன் வராங்க. நீங்கள் கொடைதான் சிறந்தது அவர் பண்ணதில்லைன்னு சொல்ல. பட்டிமன்றத்தின் பேசும் பொருளாக அனைத்து நிகழ்விற்கும் பொருள் கொடை அளிக்கும் திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களே, நடுவர் திருமதி நல்லம்மை ராமநாதன் ஆட்சி அவர்களே, எதிர் அணியில் பேச வந்திருக்கும் பேச்சாளர்களே, இங்கு வந்திருக்கும் அனைத்து நகர்த்தார் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களின் பெயரின் அடைமொழியில் உள்ள அபிராமி என்ற அபிராமி அன்னையின் சாயலாகவே செயல்பட்டு வருகிறார். அமாவாசை காலத்தில் அழகான பௌர்ணமி எடுத்தறிந்து நிலவினில் அபிராமியை வரச் செய்தது போலவே அனைத்து பருவ காலங்களிலும் அனைவருக்கும் அனைத்து செயல்களுக்கும் இல்லையே எண்ணாது இயற்கையாகவே கொடை வழங்கும் அமைந்திட்டார் நம்முடைய அபிராமி ராமநாதன் அவர்கள். ஊரணி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேர் அறிவாளன் திரு என்ற குரலுக்கு ஏற்ப பொது நல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளரின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊரணியை போன்றதாகும். அண்ணன் செய்த கொடைவளம் ஏராளம். அதில் ஒரு சில உங்கள் பார்வைக்கு. ரோட்டரி சங்கத்தில் இருளர்களுக்கான வீடு கட்டிக்கொண்டிருக்கார் 8 கோடி ரூபாய் செலவில். நாங்கள் எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அண்ணன் 8 கோடி ரூபாய் செலவில் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். பூலாங்கர்ச்சியில் லாக்கர் கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளார். சோலார் விளக்குகள் பொருத்தியுள்ளார். சிசிடிவி கேமரா பொருத்தியுள்ளார். திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு, வாலாஜா ஆகிய இடங்களில் மருத்துவமனைகளை நிறுவியுள்ளார். நல்லம்மை ராமநாதன் ஆட்சி பேரில் இலவச திருமண கல்யாண மண்டபத்தையும் கட்டி கொடுத்துள்ளார். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தூரும் என்னும் குரலுக்கு ஏற்ப தன் குடியை உயரச் செய்பவனுக்கு தெய்வம் மடியை உதறிக்கொண்டு உதவி செய்யுமாம். இது சொல்லும்போது எனக்கு அண்ணன் சொன்ன ஒரு நிகழ்வு தாங்க ஞாபகம் வந்தது. அண்ணன் வேலூருக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எரும மாடு அண்ணன் கார் மீது மோதியது. அதில் ஃபுல் பேனட் எல்லாமே ஃபுல் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஆனால் அண்ணனுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படலை. இதுதாங்க தர்மம் தலை காக்கும். இது ஒரு பெரிய சான்றுங்க. இதுக்கு மேலே என்னங்க சான்று? தொழில் திறன் என்பது நம்முடைய தேவைகளுக்காக பணிபுரிவது. நல்ல ஞாபகம். தொழில் திறன் என்பது நம்மளுடைய தேவைகளுக்காக பணிபுரிவது. ஆனால் கொடை திறன் என்பது யார், எப்படி, ஏன், எதற்கு, இப்படி எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது. வெறும் தொழில் திறனாக இருந்தால் அங்கு பணிபுரிபவர்களுக்கும் சக தொழில் அமைப்புகளுக்கும் மட்டுமே அண்ணனுடைய திறமை பயன்பட்டு இருக்கும். அண்ணன் கொடை அரணை கை கொண்டதால் நாட்டின் கடை கோடியில் உள்ளோர் முதல் உயர் மட்டத்தில் உள்ளோர் அனைவருக்கும் பயன்படுகின்றது. இதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். ஒருவன் சம்பாதித்தால் மட்டும் போதாது, செல்வத்தின் பயன் ஈதலே ஆகும். இருப்பவன் எல்லாம் கொடுப்பதில்லை, கொடுப்பவனுக்கும் பெரிய மனசு வேண்டும். அந்த பெரிய மனது நம் அண்ணனிடம் நிறையவே இருக்கின்றது. ஒரு தொழில் நடத்துவதற்கு ஒரு கொடையாளியாக இருந்தால்தான் ஒரு தொழில் நிர்வாகமே செய்ய முடியும். இயற்கையிலே அவருக்கு கொடை அளிக்கும் மனம் இருந்ததால் அவருக்கு நிலைத்த புகழை தந்திருக்கின்றது. கொடை திறனாலே நிலைத்த புகழினை பெற்று தந்திருக்கின்றது. வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை விடைபெறுகிறேன். நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாவ், மாலா இதுதான் என்னுடைய மேடன் ஸ்பீச்சுன்னாங்க. தூள் கிளப்பிட்டாங்க. லெட்ஸ் கிவ் ஹர் a big hand. அதுவும் இவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அபிராமி ராமநாதன்னு. அது அம்மனுடைய பேர் தான். அதோடைய சின்ன கதை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அபிராமி ராமநாதன்னு எப்படி பேர் வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவங்க ஆனால் அவங்களுக்கு வச்ச பேர் அண்ணாமலை. அவங்க ஐயா பேர் தான்.
அதாவது எல்லாரும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்மாவுடைய அப்பா தான் பேர் வைப்பாங்க கடைசி பிள்ளைக்கு. அதாவது 2வது 3வது. ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய பேர் வச்சுருவாங்க. இதை அண்ணாமலைன்னு வச்சாங்களாம். ஆனால் இவங்க வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் எங்கள் மாமனார் மாமியார் அவங்களுக்கு வந்து குழந்தை எல்லாரும் பெண் குழந்தை வேணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே திருப்பி ஆண் குழந்தை தான் பிறந்தது. அதனால் இது கடைசி பிள்ளையாக இருக்கட்டும், இது போதும், ராம்நாதன் பேர் வச்சுடுவோன்ட்டாங்க அவங்க. அதனால் அண்ணாமலை அலையஸ் ராம்நாதன் வந்தது. ஆனால் தொழிலில் வந்து ராம்நாதன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு தினத்தந்தி உங்களுக்கு தெரியும், கவர் பண்ணுவாங்க எல்லா பேப்பர்ஸுமே, டெய்லி கவர்ஸ் எல்லாருமே அவங்க பேரை வந்து போட்டு ராம்நாதன் இந்த மாதிரி பண்ணார் அப்படிலான்னு. அப்போ வந்து இன்னொரு ராம்நாதன், அதாவது எங்கள் அபிராமி தியேட்டருக்கு பக்கத்தில் இன்னொரு தியேட்டரில் உள்ளவர் வந்து ஆகாத போகாத படங்கள் எல்லாம் எடுத்து அதில் போட்டிருக்காரு, பிட்டெல்லாம் நல்ல படத்தோடு சேர்த்து. அப்போ அவன் தொழில் அந்த தினத்தந்திக்காரன் வந்து ராமநாதன் வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் போட்டு மக்களுக்கு கெடுக்கிறாங்க அப்படின்னு போட்டார். இங்கே வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமனார், அதாவது அவருடைய அப்பா தந்தையார் வந்து, ஏண்டா இந்த மாதிரி இல்லாமல் போட்டு நம்ம தியேட்டரில் ஓட்டினேன் அப்படின்னாங்க. ஐயோ நான் ஓட்டவே இல்லையா அந்த மாதிரி, நான் எப்போவுமே நேர்மையாக தானே இருப்பேன் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த பத்திரிக்காரனை கூப்பிட்டுட்டேன், ஏண்டா என் பேரை கெடுக்கிற நீனு? ஐயோ நீங்கள் இல்லை சார், நான் வந்து பக்கத்தில் இருக்க அந்த தியேட்டருக்காரனுடைய பேரும் ராம்நாதன் தான், அவரை தான் போட்டேன், உங்களை போடவே இல்லை. அப்போ ஏண்டா இப்படி ஒழுங்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணும். சரி சார், இனிமேல் உங்களை வந்து அபிராமி ராம்நாதன் நான் கூப்பிட்டுடுறேன், எல்லாரும் அப்படி போட்டுடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் அபிராமி வந்து எங்கள் ராம்நாதனோட சேர்ந்த அந்த தாய் வந்து சேர்ந்தாங்க. அந்த தாயுடைய பேரை வச்ச உடனேயே பேரும் புகழும் திறமையும் இன்னும் பல மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே நிலச்சி போச்சு. இந்த தருணத்தில் அந்த சந்தோஷமான இதை சொல்லணும்னு தான் ஏன்னா நீங்கள் அபிராமி ராம்நாதன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ. அண்ட் இப்பொழுது அடுத்ததாக நம்முடைய ராம அருணாச்சலம் ட்ரெஷரர், நம்முடைய பொறுப்பாளர், நல்லா ஐ திங்க் சங்கத்துடைய ட்ரெஷரியை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரியே வச்சுருக்காரு ஹெல்த்தியாக. ஸோ அவர் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். திறமை தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ண போகிறீங்க, நல்லா ஆர்கியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தொழில்திறன் மிக்க பவளவிழா நாயகர் அண்ணனுக்கு வணக்கம். தொழில்திறன் மிக்க அண்ணனை கைப்பிடித்து தொழிலிலும் அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து இப்பொழுது நடுவர் என்னும் பொறுப்பு தொழிலை ஏற்று அமர்ந்திருக்கும் அண்ணமண்டியாருக்கு வணக்கம். தொழிலையே தெய்வமாக கொண்டு இங்கு தொழிலையே தெய்வமாக கொண்டு இங்கு வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போதே மைக்கு வேலை செய்யாமல் போச்சு. இதை நான் பெரிய லெவலில் எடுத்துக்கல. இளையராஜா ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் பண்ணும்போது கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இதை நான் ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கிறேன். அது மாதிரி தலைப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி மாறினாலும் ஒரு பயங்கரமான ஒரு தலைப்பு, தப்பாக போயிடக்கூடிய ஒரு தலைப்பு. இதிலே இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பேசினோம்னா கிட்டத்தட்ட நம்ம விராலிமலை பாலக்குறிச்சி வழியாக போனோம்னா கார் கற்றுக்காதவனும் ஈஸியாக கற்றுக்கலாம். அது மாதிரி இந்த தலைப்பு எடுத்து பேசுகிறவங்க ஈஸியாக எதில் வேணாலும் பேசிடலாம். ரொம்ப கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு. முதலில் தலைப்பை பற்றி பேசுவோம். தலைப்பே என்ன? அண்ணன் அவர்களின் நீடித்த நிலைத்த புகழுக்கு காரணம் தொழில் திறமையா அல்லது கொடைவள்ளலா? ஏன் நீங்கள் முதல்ல கொடைவள்ளல்னு போட்டுக்கலாமே, ஏன் தொழில் திறமைன்னு போட்டீங்க? அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்டே தொழில் திறன்னே போட்டுட்டீங்க. ஸோ தொழில் திறனால தான் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இப்போ அண்ணனுடைய பேரே அபிராமி ராமநாதன். அபிராமி என்பது தொழில் மூலமாகத்தான் வந்தது பேர், கொடை மூலமாக வந்தது அல்ல. கொடை மூலம் வந்தது நாங்கள் எதுவும் தவறாக சொல்லவில்லை. கொடை பண்ண வேண்டியது அவசியம்தான். எல்லோருக்கும் கொடுக்க மனது வராது. அண்ணன் கொடுக்கிறார்கள், ரொம்ப மிகவும் சந்தோஷம். ஆனால் நம்ம புகழுக்கு பெரிதும் காரணம் தொழில்தான் என்று நான் இப்பொழுது கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீ கற்பக விநாயகனுடைய தாரக மந்திரம் என்ன? யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சகமாக வளரும். ஒருவர் கொடை மட்டும் செய்து கொண்டிருந்தால் செல்வம் எப்படி வளரும்?
குறைந்து கொண்டு தான் இருக்கும். தொழிலோடு சேர்ந்து கொடை செய்தால்தான் அந்த செல்வம் வளரும். ஆகவே இறைவனே தொழிலை மேம்படுத்தித்தான் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாக வளரும் என்று கூறியிருக்கிறார். இது இறைவனுடைய பங்கு. நமது நடைமுறையிலேயே ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இளையராஜா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிய அளவில் கொடைத்திறன் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இன்றும் மேலோங்கி விளங்குவதற்கு காரணம் அவருடைய தொழில் திறமை, அவருடைய இசைத்திறமை. ஆகையால் இந்த கொடை திறமை வெளியில் தெரிந்தாலும் அதற்கு ஆரம்ப புள்ளி தொழில்தான். இப்போ நானே ஒருத்தட்ட ஒரு 500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் என்ன போய் சொல்லுவார்? ஒருத்தட்ட போய் சொல்லலாம் அருணாச்சலம் கொடுத்தான்னு. மற்றவங்களுக்கு அது அருணாச்சலம்னா யாருன்னு தெரியாது. இன்னார் இன்ன தொழில் பண்ணுறவர் எனக்கு 500 ரூபா கொடுத்தாருங்கும் போது அது எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ அங்கே தொழில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நீங்கள் அபிராமி தேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்ம சென்னையில் அதிகமாக மால் வந்ததுக்கு முக்கிய காரணமே நம்ம அண்ணன் தான். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே தேட்டரை மாலில் கொண்டாந்தவர் அண்ணன் தான். ஸோ அதனுடைய தொழில் திறமையை வச்சு தான் அவருடைய பேரும் புகழும் தான் வந்திருக்கு. அபிராமி தேட்டரை பெரிய லெவலில் மாலாக்கி பெரிய லெவலில் சிறப்பு செஞ்சு இன்றைக்கி எல்லாருமே மால் கட்டிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ நீங்கள் அபிராமி தேட்டர் இப்போ பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இடிச்சிட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் பேர் அபிராமி தேட்டர் ஸ்டாப்பிங் தான். நீங்கள் இத்தனை கோடி கொடுத்த குடைவல்லுடைய ஸ்டாப் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. தொழிலை வச்சு தான் ஸ்டாப்பிங் பேரே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங் பேரே அபிராமி தேட்டர் ஸ்டாப் தான். ரெண்டாவது, இப்போ அண்ணனுக்கு இப்போ ரீசண்டாக தமிழ்ச்சங்கத்தில் ஆலோசகர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுவுமே அண்ணனுடைய டேலண்ட்டை பார்த்து தொழில் திறமையை பார்த்து தானே ஒழிய கொடைத்திறமையை பார்த்து அல்ல. அண்ணன் கூடவே பயணித்து வரும் ஆட்சி அவர்களை தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, பார்த்து செய்யுங்க ஆட்சி. அண்ணனின் நிலைத்த நீடித்த புகழுக்கு பெரிதும் காரணம் தொழில்திறனே என்று கூறி தொழிலில் இருக்கும் இந்த அருணாச்சலம் அமர்கிறேன். அருணாச்சலம் அவர்கள் பாயிண்ட்ஸை எடுத்து சொன்னதும் இல்லை, நடுவில் நல்லாவே ஆடிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு ஐயமும் இல்லை. இருந்தாலும் ரொம்ப நல்லா அழகாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னீங்க. லெட்ஸ் கிவ் a big hand. இப்போ நம்ம சங்கத்தில் ஐ திங்க் புலவர் கலைஞர் முத்துவயன் அவர்கள் ஜூட் கலப்பட நினைக்கிறேன். அது முடிச்சு பேட்டியாக வச்சுருக்காரு. பவள விழாவின் நாயகர், பூலாங்குறிச்சியின் பொன்மனச்செம்மல், புதுமையாய் சிந்திக்கும் புரட்சி தலைவர், வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அண்ணன் அவர்களே, கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் கொடை அறமே என்று தீர்ப்பு தர வருகை தந்திருக்கும் நடுவர் அவர்களே, எதிரணியில் மிகச் சிறப்பாக வாதிட்டு அமர்ந்திருக்கும் பேச்சாளர்களே, இந்த அவையை சிறப்பு வருகை தந்து மிகச் சிறப்பானதாக ஆக்கி கொடுத்திருக்கும் அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கனிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு, இப்போ எதிரணியில் பேசினவங்கலாம் சொன்னாங்க அண்ணனுடைய தொழில் திறன் தான் காரணம் அந்த நிலைத்த புகழுக்கு அப்படின்னு. அண்ணனுடைய தொழில் திறன் என்பது ஊரறிந்தது உலகறிந்தது, அதிலே மாற்று கருத்தில்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம். அண்ணனுடைய தொழில் திறன் என்பது இமாலய சாதனைகளை பலவற்றை புரிந்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அண்ணனுடைய தொழில் திறமை பற்றி இவங்க என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன். அண்ணனுடைய தொழில் திறமை என்பது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, அவங்க மாணவனாக இருந்த காலத்திலேயே வந்திருக்கு. அவங்க ஸ்கூலில் படிக்கிற போது அலையன்ஸ் பப்ளிகேஷன் அதில் போய் அந்த புக்ஸுக்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிச்ச பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்கூலில் படிக்கிற போதே கையடக்க புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது விலை அன்றைக்கி 10 பைசா, கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு. அது தொழில் திறன் இல்லை, அதுக்கு விலை வச்சாங்க. ஆனால் அது போனி ஆகலை, அதுக்காக மனம் தளரலை. அடுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள் அடுத்த மாதம். அப்போ ஒரு வேலை செஞ்சாங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு எண் கொடுத்தாங்க. இப்போ ஒரு அறிவிப்பும் செஞ்சாங்க. இந்த புத்தகங்கள் விற்ற உடனே ஒரு குழுக்கள் நடத்தும், அதில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஒரு மெகா பம்பர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இப்போ புத்தகம் காணோம், எல்லோரும் பறந்து வித்துருச்சு.
அந்த மாதிரி அதுதான் தொழில் திறன். அந்த தொழில் திறனை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் மனிதவள மேம்பாட்டாளர் வேத சுப்பையா அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்க, ஒருவன் படித்து உழைத்து சம்பாதிக்கிற போது அவன் மனிதனாகிறான், நேர்மையான முறையில் நிறைய சம்பாதிக்கிற போது மாமனிதன் ஆகிறான், ஆனால் ஊருக்கும் உலகுக்கும் அள்ளி கொடுக்கிற போது தான் அவன் மகான் ஆகிறான். நடுவர் அவர்களே, ஒரு மனிதனின் புகழ் நிலைத்திருக்குமா, மகானுடைய புகழ் நிலைத்திருக்குமா? நீங்களே தீர்ப்பு உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இப்போ சில காட்சிகளை, சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதன் மூலமாக நம்மளே ஒரு முடிவு வர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போ பொதுவாக நம்மலாம் வந்து எல்லாருக்குமே சொந்த ஊர் இருக்குது, இருந்தாலும் அங்கே இருக்கிறதில்ல. எல்லோரும் ஒரு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வேறு வேறு ஊர்களுக்கு வந்துடுறோம். அதனால் நமக்கு வந்து ஊரில் ஓட்டு கிடையாது. இப்போ ஊரில் ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னாக்க, ஊராட்சி மன்ற தேர்தல் வருதுன்னா நம்ம செட்டியார்கள் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சிங்காரம் செட்டியாருங்கிறவங்க பூலாங்குறிச்சியில் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிடணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. அவங்க வந்து அண்ணனை பார்த்தாங்க. இந்த மாதிரி நான் தேர்தலில் நிற்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன். அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பூலாங்குறிச்சியில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சிங்காரம் செட்டியார் நிற்கிறார், எல்லோரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாரும் ஓட்டு போட்டார்கள். ஒரு செட்டியாரான சிங்காரம் செட்டியார் அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். எப்படி முடிந்தது? அண்ணனுடைய தொழில் திறமை காரணமாகவா? அண்ணன் சொன்னால், அதாவது ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்னு. அண்ணன் சொன்னாங்க, அந்த மக்கள்லாம் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? அந்த ஊருக்கும் உலகுக்கும் அந்த மக்களுக்கும் என்ன எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அதனால தான் அந்த இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சும் அதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, அந்த புகழ் இன்றைக்கும் நிலைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணனுடைய கொடைத்திறன் தான். இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து வேலூருக்கு அண்ணனுடைய பவள விழாவுக்காக போயிருந்தோம். அதாவது வேலூர் ரோட்டரி கிளப்புக்காரங்க அது பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடினாங்க. நாங்கள் போகும்போது வேலூருக்கு உள்ளே நுழையிற போதே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய பிறந்தநாள் மாதிரியான ஒரு தோற்றம். எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகள், பதாகைகள், அலங்கார வளைவுகள் என்று எங்களையெல்லாம் வரவேற்றது. மிக பிரமாண்டமாக அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மிகப்பெரிய யாகம் எல்லாம் வளர்த்துருந்தாங்க. அந்த மாதிரி அதை ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த விழாவை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த விழாவுக்கு விருந்து, அதை அந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ பெரிய விருந்து. அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்து கோவலன் கண்ணகி திருமணத்தின் போது ஒரு மிகப்பெரிய விருந்து நடந்தது தான். ஏன்னா அவங்க அப்பா 2 பேருமே, அந்த மாநாய்க்கன் மாசாத்தவன் 2 பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள். அதனால் அந்தணர்களுக்குன்னு தனியாக விருந்து, அறவோருக்குன்னு தனியாக விருந்து, துறவிகளுக்குன்னு தனியாக விருந்து, இப்படி தனித்தனி விருந்து நடந்தது. இன்னும் இங்கே அப்படி இல்லை. ஒரு பெரிய இலை, கிட்டத்தட்ட ஒரு 50 பதார்த்தம், யாருக்கு எது வேணுமோ அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் ஒரு 20-25 ஐட்டம் வேஸ்ட்டாக போகும். அந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா அது அண்ணன் மேலே வச்சுருக்க பாசம். ஏன் அந்த பாசம் வந்தது? வேலூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக எத்தனையோ மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்கிறார்கள், ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கொடைத்திறன் தான். அந்த கொடைத்திறத்தின் காரணமாக தான் இன்றைக்கும் அந்த வேலூர் மக்கள் இன்னும் அந்த விழாவை ஒரு 20 வருஷத்துக்கு நினச்சி பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான விழாவை கொண்டாடியார்கள். அது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணனுடைய அந்த கொடைத்திறன் தான் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவங்க எதிரணியில் பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, அண்ணன் தொழில் பண்ணதுனால சம்பாதிச்சனால தான் குறைக்க முடியுதுன்னு. நான் கேட்குறேன், எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, யாருக்கு கொடுக்க மனசு இருக்குது? விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி கொடுக்குறவங்கள சம்பாதிக்கிறவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா? அண்ணன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு அண்ணனுக்கே தெரியாது. எத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்னு அண்ணனுக்கே கணக்கு தெரியாது. அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. கிள்ளி கொடுப்பதற்கே கிறங்குகிற உலகத்திலே அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அற்புத தலைவர் அவர். ஊருக்கு பேருக்கு செய்யாமல் பெருந்தொண்டு அத்தனையும் ஊருக்காய் செய்கின்ற உத்தம தலைவர். அப்புறம் உங்களுக்குலாம் தெரியும், இன்றைக்கி கல்விங்கிறது கடைச்சரக்காகிருச்சு. மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய தொழில். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவலிங்கையா 36 ஏக்கரில் ஒரு கல்லூரியை கட்டி அரசுக்கு அப்படியே தானமாக கொடுத்துட்டாங்க. அது அரசு கல்லூரி தான். அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்கு நம்ம எதுவும் செய்யணுங்கிறதுல அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அண்ணன் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் அந்த கல்லூரிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட சமீபத்தில் பொன்விழா ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடந்தது. அமைச்சர்கள் பொன்முடி, பெரிய கருப்பெல்லாம் கலந்துக்கிட்டாங்க.
ஸோ அந்த பிரின்ஸ்பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா, எங்கள் காலேஜில் வந்து லெக்சரர் பற்றாக்குறையாக இருக்குது, டைரக்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு நாங்கள் நிறைய லெட்டர்லாம் போட்டோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. உடனே அண்ணன் கேட்டாங்க, எத்தனை பேர் வேணும், எத்தனை லெக்சரர்ஸ் வேணும்? 5 பேர். எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு 20,000 ரூபா. அப்படின்னா மாதம் 1 லட்சம். ஆமாம், ரைட், 5 பேர் அப்பாயின்ட் பண்ணிக்கங்க, மாதம் 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன். ஒரு தடவை 1 லட்சம் இல்லைங்க, ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம். இந்த மனசு யாருக்கு வரும்? இதுக்கு இன்றைக்கும் அந்த காலேஜுக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த கொடைத்திறன் தான் காரணம். இப்போ சமீபத்தில் பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஓமந்தூரார் அரசினர் இந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் முன்னாடி ஒரு கருவி வாங்கி கொடுத்தாங்க. அதாவது உடம்பில் எதனால் வலி வருகிறது, எந்த பாகத்தில் வலி வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி, அதுக்கு ஒரு 25 லட்சம். இப்போ சமீபத்தில் 1 மாதம் முன்னாடி வந்த வலியை எப்படி தீர்க்கிறது, அதுக்கு இந்த ரேடியோ கதிரியக்க சிகிச்சை, அதுக்கு ஒரு கருவி, அதுக்கு ஒரு 25 லட்சம். எங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டியவெல்லாம் அண்ணன் ஒரு தனி மனிதனாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கொடைத்திறத்தை பாராட்டாமல் இருக்கலாமா? ஆக அண்ணன் வந்து அவங்க எவ்வளவு பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கும் தெரியாது. அதை பட்டியல் போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி முழுவதும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். திருவள்ளுவர் வந்து ஒரு குறளில் சொன்னார், அது இந்த தலைப்புக்கு தீர்ப்பு சொல்வதற்காக என்றே அந்த குறளை அவர் எழுதியிருப்பாரோ என்று தோன்றுகிறது. சம்பாதித்து இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொல்லலை அவர். சம்பாதித்து இசைப்பட வாழ்தல்னு சொல்லலை, ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று தான் சொன்னார். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்றால் கொடுங்கள், பிறருக்கு கொடுத்து அதனால் ஒரு புகழ் கிடைக்கும், அந்த புகழ் தான் நம்ம இந்த உலகத்தில், அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றார். இந்த மனுஷனாக பிறந்த பிறவிக்கே ஒரு பயன், ஒரு பொருள், அதுதான். அதாவது வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், நிறைய பேர்கிட்ட இருக்குது. பொருளுள்ள வாழ்க்கை வேண்டும், யார்கிட்ட இருக்குது? அண்ணன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போது அந்த வாழ்க்கையை பொருளாக மட்டும் இல்லாமல் பொருளுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அண்ணனுக்கு அது மெயின் காரணம் என்னன்னாக்க அந்த கொடைத்திறன் தான். அதனால் நடுவர் அவர்களே, கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் கொடைத்திறனே என்கிற நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அணுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி அங்கே இருந்து ஆட்சிக்கு ஓவர் சந்தோஷமும் கைத்தட்டினாங்க. அதுவும் மாலா பேசும்போது தலைவர் சீனிவாசன் அவர்கள் ஃபஸ்ட்டு யார் கைத்தட்டுறாங்களோ இங்கே முதல்ல அவர் ஆரம்பிச்சிடுறாரு. கைத்தட்டினோடனே எல்லாரும் ஜாயின் பண்ணுறாங்க. நல்ல முன்னோடி தான் நீங்கள். டெஃபினட்டாக வீட்டில் போனால் ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கும் டெய்லி. ரொம்ப அருமையாக 2 பக்கமும் வாதாடினாங்க. அழகாக எடுத்து சொன்னாங்க அவங்களுடைய திறமையும் கொடையும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் இது பார்த்துருக்கீங்களா, சிவாஜி கணேசன் படம், கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் இன்னொன்று உருவாகுமா, இல்லையா? எதுவுமே 3 இருந்தால் தானே அது எதுவுமே ஒரு திறமை வர முடியும். ரொம்ப அழகாக 2 பேருமே எடுத்துரைத்தாங்க எல்லாத்தையும். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு திறமை வேண்டும், படிப்பறிவு வேண்டும், தொழில் பண்ணுறதுக்கு திறமை வேண்டும். அந்த திறமையை அப்படியே வச்சுட்டு அது ஒன்றுமே ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். அந்த திறமையை அழகாக யூஸ் பண்ணி பிறருக்கும் அந்த திறமையை எப்படி பயன்படுத்தணும்னு கொடையால் தான் முடியும். ஸோ அந்த கொடையை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க அவங்க பண்ண கொடையெல்லாம். ஸோ அந்த கொடையில் பண்ணி தான் ஒரு மனிதன் மாமனிதனாக மாற வேண்டும். ரொம்ப அழகாக. அதனால் இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்தது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கிடையாது. 2மே இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை முழுமையாக அடையும், ஒரு நம்முடைய திருப்தியும் இருக்கும், அந்த படித்ததுக்கு அந்த திறமைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், திருக்குறளில் சொல்லிருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் நான் யாருக்கும் சைடு அடிக்கலை, ஒன்றும் சொல்லலை. எது உண்மையான பொருளோ அதைத்தான் ஆராய்ந்தேன். ஸோ உண்மையான பொருள் 2லேயுமே இருக்குது.
ஸோ ரெண்டுலேயும் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மனிதன் அந்த மாதிரி தான், அதாவது அபிராமி ராமநாதன் மாதிரி வாழ வேண்டும், திறமையும் இருக்க வேண்டும், கொடையும் கொடுக்க வேண்டும். மனிதனாக பிறந்து நமக்குன்னு நம்ம தொழிலை சேர்ந்து வைக்காம அந்த பணத்தை பலருடன் பகிர்ந்து கொண்டாதான் அது சந்தோஷமே இருக்கு. இப்போ இவ்வளோ பேர் வந்து அழகாக பாராட்டினீங்கன்னா அந்த திறமையோடு சேர்ந்த கொடை தான். கொடை கொடுக்கும் போதும் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க எப்படி கொடுப்பாங்க. சும்மா அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. அது உண்மையான ஒரு இடத்துக்கு போகுதா, அது எப்படி பயன்படுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணும்? திறமை வேணும். திறமை இல்லாமல் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சும்மா யாரோ வந்து கேட்டாங்க கொடுத்தாங்கன்னு தான் கிடையாது. அது நிஜமாவே அது வந்து அதுக்கு ஒரு பயன்படுதா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது வந்து அதை கொடுக்கவே செய்தாங்க. ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுக்கு வந்து நம்பிக்கை தேவை. எதிர்காசு வெற்றியுடன் நம்பிக்கை எப்போவுமே வரும். ஆனால் மக்களுக்கு வந்து வெற்றியுடன் வரும், ஆனால் அந்த வெற்றி இருக்கிறவனுக்கு தான் நம்பிக்கை இருக்கும், வெற்றி இல்லாதவனுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஸோ அதனால் நம்பிக்கையோடு இருங்கள். எந்த ஒரு காரியத்தையும், குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ திறமையாக படிங்கள். படித்தாதான் இந்த மாதிரி மனிதராக மாற முடியும். அதனால் நம்ம படிப்பு அறிவும் வேண்டும், அதை யூஸ் பண்ணுற திறனும் வேண்டும். அதை பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு வச்சுக்காம அதை வந்து எப்போவுமே சொல்லுவாங்க 4ஆக பகிர்ந்துக்கணும்னு. ஒரு நம்ம சம்பாதிக்கிறத 4ஆக பகிர்ந்துக்கிட்டு ஒன்று நமக்கு வச்சுட்டு, ஒன்று நம்ம குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ ஒரு கணவனுக்கோ வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒன்று எப்போவுமே சேமிக்கணும். ஒன்று வந்து ஒரு கால் பாகத்தை நம்ம தர்மத்துக்கே நம்ம பயன்படுத்தணும். நமக்காக எத்தனை பேர், அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு விழா நடத்துகிறோன்னா நம்ம ஒரு ஆளால் நடத்த முடியாது. இந்த மைக்குக்கு ஒரு ஆள் வேணும், இது அலங்காரத்துக்கு ஒரு ஆள் வேணும், சமையல் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் பசியோடு இருப்போம், அதை சாப்பிட்றதுக்கு ஆள்கள் வேணும். ஸோ எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தான் முடியும். அதனால் அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு தரையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் கடைப்பிடிக்கிறதெல்லாம் ஒரு 5 மந்திரம். அதாவது ஃபஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது, எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வருத்தப்படக்கூடாது, அதையும் நம்ம கடைப்பிடிக்கணும். எதையும் நம்ம செஞ்சுட்டு ஐயோ இதை பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சோம்னா வருத்தப்படவே மாட்டோம். வருத்தம்லாம் இருக்கணும் செய்யும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு முன்னே போகணும், பின்ன போகாமல். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒரு நல்லது, சின்னதோ பெருசோ, நம்மால் முடிஞ்ச நல்லது, ஒரு தேங்க்யூ சொன்னால் கூட அது நல்லது தான், சாரி சொன்னால் கூட அது நல்ல காரியம்தான். ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம படுக்க போகும்போது நம்மளை பெற்றவங்களுக்கு, அதாவது அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அவங்க இருக்கிறாங்களோ, வயசானவங்களோ, இல்லை நம்ம கூட தான் இருக்காங்களோ, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, படுக்க முன்னாடி நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் மாமனார் மாமியார் எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு செகண்ட் கூட ஆகாது. நன்றி சொல்லி அந்த படைத்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அப்புறம் நம்ம கூட எத்தனையும் ஹெல்ப் பண்ணவங்க அன்னைக்கு அந்த நாள் நல்ல நாளாக ஆயிடுச்சுங்கிறதுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு படுங்க. நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கத்துக்கு எந்த மாத்திரையும் சாப்பிடவே வேண்டாம் நம்ம. அதனால் அதை செஞ்சு பாருங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க, உற்சாகத்தோடு இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்கள். ஆண்டவன் உங்களோட துணை இருப்பான்.